ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் கிஸ்கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய டிஐஒய் டாஃபில் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நான் வந்து 3330 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வந்து நான் வந்து 90% பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் மேக்ஸிமம் அனுப்பிச்சிருப்பேன், சரிங்களா. ஸோ அப்படி வந்து சப்போர்ட் பண்ண எல்லா சென்னை சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் இந்த ஃபில்டர் பாக்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கே நம்பிக்கை வந்து கம்மி தான். ஒரு ஷாப்கீப்பர் கூட கிண்டல் பண்ணியிருந்தாரு, இந்த பாக்ஸில் நீ எப்படி விற்க போகிற அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 3330 பாக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய விஷயம்தான். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம், சரிங்களா. டாப் ஃபில்டர் பாக்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த டாப் ஃபில்டர் பாக்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நானாக வந்து மேக் பண்ணுறதுனால வந்து இதனுடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, சரிங்களா. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 சைஸில் வந்து பாக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 feet 2 x 1 x 1 இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் குட்டி குட்டி டேங்குக்கெலாம் வந்து இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் வந்து என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து நிறையா பர்சன் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரதர் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ வந்து காஸ்ட் அதிகமாக இல்லை, இதனுடைய குவான்டிட்டி வந்து அதிகம், சரிங்களா. காஸ்ட் ப்ரைஸ் வைஸ் வந்து நான் தனித்தனியாக கொட்டேஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக தெரியும். நான் வந்து உங்களுக்கு டோட்டல் கிட்டோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த கிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வருது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று வந்துடும், பெரிய பாக்ஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 inches பாக்ஸு, 1.25 அடி பாக்ஸு. லென்த் வந்து 1.25 அடி வரும், பிரெத் பார்த்தீங்கன்னா 11 inches வரும், ஹைட்டு வந்து 10.5 வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பார் ஒன்று வந்துடும், சரிங்களா. ஸோ இது வந்து பெரிய பெரிய ஃபில்டர் பாக்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வந்து ஸ்ப்ரே பார் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். சின்ன சின்ன பாக்ஸுக்குலாம் வந்து சிங்கிளாக ஸ்ப்ரே பார் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்துடும். அடுத்து வந்து இந்த பாக்ஸில் தண்ணி வந்து ஹோல்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேங்க் நிபிள் வந்துடும், சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு மறுபடியும் லோட் பண்ணி காட்டுறது எப்படின்னு. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்து இது வந்து நார்மல் பாக்ஸ் தான், ஆனால் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த பாக்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ரைனோ பிராண்ட் அப்படிங்கிற பிராண்டில் இந்த பாக்ஸ் வந்து இது வந்து குவாலிட்டியாக இருக்கும். பிளாக் ஸ்டிக்கர் கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரீமியம் லுக்கில் வந்து மாற்றிக்கிறோம். ஏன்னா வெறும் பாக்ஸாக கொடுத்தா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் கொடுத்து நம்ம வந்து மாற்றிக்கிறோம். இது வந்து ஒன்று. ஸோ இதில் உங்களுக்கு ஆட் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கூடிய ஒரு நெனட்டோ ரோல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 grams, சரிங்களா. இது வந்து நல்லா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடிய ரோல் வந்து 13 பீசஸ் வந்து இந்த பெரிய பாக்ஸுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டில் 1 kg வந்துடும், செராமிக் ரெட்டில் வந்து 1 kg வந்துடும், செராமிக் பால் 1 kg, அண்ட் பார்த்தீங்கன்னா லாவா ராக் வந்து 1 kg. ஸோ இது எல்லாமே இங்கே லோட் பண்ணால் கூட இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பாதி தான் வந்து நிறையும், சரிங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸு. அப்புறம் ஃபில்ட்ரேஷன் மெக்கானிக்கல் செக்ஷன் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பாண்டு ஸ்பாஞ்சு. இது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்பாஞ்சு, இது வந்து 3 அடி ஸ்பாஞ்சு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்பாஞ்ச் வந்து வந்துடும். இதே சைஸ் தான் வந்து இந்த ஃபில்டர் பேடு கூட, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ஐட்டம் வந்து சேர்ந்து வருது. இதில் வந்து மெயினாக வந்து இந்த பாக்ஸ் வந்து பெரிய டேங்குக்கு வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு 4 feet மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 4100 அப்படிங்கிற பவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து காயில் பவர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய பவர் ரேட் இது. ஸோ இது வந்து 4 feet மேலே கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் என்ன 4100 பவர் ரேட்டுன்னு சொல்லி தனியாக கேட்டதாக என்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 3 feetல நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளோ வந்து உங்களுக்கு சரி வராது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட ஃபில்டர் பாக்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் செட்டப் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான், உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து 2 feet, நீங்கள் டேங்க் சைஸ் என்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 3 feet 4 feet 2 feetன்னு உங்களுக்கு வந்து பிளாங்காக தயவு செஞ்சு முடிக்காதீங்க. ஒரு டேங்க் ஒரு வால்யூம் வந்து அளக்கணும்னா பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு ஹைட் இன்ட்டு வித்து. இப்போது 2 feetன்னு வச்சுக்கோங்களேன், 2 x 1 x 1 சொன்னீங்கன்னா தான் அதனுடைய வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணி அந்த டேங்குக்கு வந்து எந்த ஃபில்ட்ரேஷன் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து கொடுக்கலாம் பிடிக்கலாங்கிறது நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வரும். இதனுடைய ப்ரைஸ் வந்து எப்பயுமே ஃபிக்ஸட் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இதே செட்டப்பில் வந்து கஸ்டமர் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி பாசிபிள் வந்து கம்மி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து
பிரதர் என்கிட்ட வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மீடியாஸ் இருக்குது, நீங்கள் இந்த பாக்ஸும் இந்த ரோல் மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எனக்கு ரோல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது பிரதர், மற்ற ஐட்டமும் எனக்கு ஸ்பான்ச் மட்டும் எனக்கு அனுப்புங்க சொல்லி சொல்லிப்பாங்க. நம்ம வந்து இந்த பாக்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தனியாக இருந்தால் யாருக்குமே நம்ம வந்து அனுப்புனதே கிடையாது. நிறைய பேர் எனக்கு பாக்ஸ் மட்டும் அனுப்புங்க பிரதர், மீதி ஐட்டெலாம் வந்து இடையில நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பாக்ஸ் மட்டும் நான் இன்னும் யாருக்கு அனுப்புனதில்லை, அனுப்ப போகிறதுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கிட்டை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம கிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பாக்ஸு ஸ்பான்ச்சு மோட்டர் வாங்கினா கூட பரவாயில்ல, சரிங்களா? ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எனக்கு வந்து ஆகுது. ஸோ இதில் வந்து எனக்கு மார்ஜின் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து பிளாஸ்டிக் பாக்ஸுங்கிறது வந்து உங்கள் நியரபிள் ஷாப்லேயே நீங்கள் போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? அது வந்து எல்லாருமே கிடைக்கிற விஷயனால வந்து நான் இதில் வந்து பெருசாக என்ன மார்ஜின் வந்து பார்க்க முடியாது. அதனால் இந்த பாக்ஸுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நான் இதில் தான் வந்து எடுத்தாகணும், சரிங்களா? ஸோ அதனால் நான் வந்து பாக்ஸுக்காக வந்து தனியாக வந்து அனுப்புறது வந்து விஷயம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி உங்களோட டேங்க் சைஸை நீங்கள் ஃபுல்லாக சொன்னீங்கன்னா மட்டும்தான் வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ மீடியா போட்டால் மட்டும்தான் வந்து கிளாரிட்டி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மீடியாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியும் ப்ளஸ் வந்து ஸ்பான்ச் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி வாங்க தேவையில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 4x1.5x1.5 டேங்க் இருக்கும், வெறும் ஒரு 261 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலே போதுமானது. அதே வந்து ஒரு 3 ஃபீட் இருக்குது, 3 ஃபீட் × 1x1 வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய செட்டப் வந்து தேவைப்படாது. உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் சைஸ் வந்து போதுமானது. சரி, நீங்கள் வந்து உங்களோட டேங்க் சைஸ் வந்து என்ன ப்ராப்பராக சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் என்னென்ன ஐட்டம் தேவைப்படும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து வரப்போகிறதில்ல. ஏன்னா அவங்களோட தேவைக்கேற்ப அவங்க டேங்க் சைஸுக்கு ஏற்றாப்புல தான் வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால் உங்கள் டேங்க் சைஸ் வந்து நீங்கள் லென்த் இன்ட்டு ஹைட் இன்ட்டு வித்து சொன்னீங்கன்னா தான் என்னால் ப்ராப்பராக வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு 2 ஃபீட் டேங்குக்குலாம் இவ்வளோ பயோமெடிக்ஸ் நீங்கள் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து செராமிக் ஒயிட் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 kgs வந்து போட்டு ஒரு பாண்டு ஸ்பஞ்ச் போட்டால் போதுமானது. ஃபில்டர் பேட் கூட அதுக்கு தேவைப்படாது. ஸோ 3x1.5x1.5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சைஸ் வந்துடும். தேர்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 kgs வந்து பயோமெடிக்ஸ் லோடிங் கெப்பாசிட்டி பிடிக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பயோமெடிக்ஸ் போடணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஸோ ரோல் மட்டும் ஒரு 13 பீஸ் போட்டுக்கிட்டு செராமிக் ஒயிட்டு 2 வந்து நீங்கள் போட்டாலே போதுமானது. ஸோ வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இல்லை, சரிங்களா? ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து என்கிட்ட ஷாக் ஆகிற விஷயமே வந்து பிரதர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ஹையாக சொல்கிறீங்க பிரதர்னு சொல்கிறீங்க இல்லையா? ப்ரைஸ் வந்து ஹை கிடையாது. ஏன்னா இதில் வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஜாஸ்தியாக கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பிரதர் என் டேங்க் வந்து நான் கேனிஸ்ட் போட்டுக்க இருந்தாலும் கலங்களாகவே இருக்குது, ஃபில்ட்ரேஷனே சரியில்லை, எப்போ பாரு தண்ணி வந்து மங்களாகவே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் கம்பெனி டாப் ஃபில்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஜஸ்ட் ஒரு கம்பெனி சிஸ்டம் வருது, நான் உங்களுக்கு பேக்கிங் கொரியர் பண்ணால் உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து அதில் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸோ அந்த டாப் ஃபில்டர் பாக்ஸோட நம்மளுடைய DIY டாப் ஃபில்டர் பாக்ஸ் வந்து 10 மடங்கு பெருசு, சரிங்களா? ஸோ இதனுடைய டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 9 kgs வந்து சாலிடாக பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 kgs பிடிக்கும், இது வந்து உங்களுக்கு வந்து 5 kgs பிடிக்கும், இது வந்து 6.5 kgs வந்து பிடிக்கும். இப்படி வந்து நம்ம சைஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே வந்து நீங்கள் பெரிய பாக்ஸில் கூட கம்மியான மீடியாஸ் போட்டு அதிகப்படியான ஸ்பாஞ்ச் போட்டிங்கன்னா கூட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இதனுடைய சிஸ்டமேட்டிக் வந்து இதில் குவான்டிட்டி வந்து அதிகப்படியாக லோட் ஆகுது. அதனால தான் இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சி வந்து வரீங்க, அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா வந்து எனக்கு 10ல் ஒரு 3 பேர் தான் ஆர்டர் கொடுப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய 7 பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது பிரதர், நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட மினிமம் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 4000 வரைக்கும் என்னோட ஃபில்டர் வந்து ரேஞ்ச் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ சம் ஃபில்டர் ஆட் ஆகிறதுக்கு வந்து அவங்க டேங்க் சைஸ் பொறுத்து வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் வேரி ஆகும். ஸோ டாப் ஃபில்டரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் என்கிட்ட ஃபில்டர் வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாஸ் வேணாம், எனக்கு இன்னும் எஃபிஷியன்ட் மீடியா வேணும்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரோலே வந்து நான் ஃபுல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ப்ரைஸ் வந்து இதில் வீடியோவில் கூட சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவையை வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வந்து நான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. மினிமம் ப்ரைஸ் வந்து இந்த வந்து 2000 தான், சரிங்களா? மினிமம் ஃபில்ட்ரு வித் கொரியரோட பார்த்தீங்கன்னா 2000 இருக்குது, 4000 வந்து உங்களுக்கு எண்ட் ஆகும். இதில் வந்து பெரிய பெரிய பாக்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து பிரேசிங்லெஸ் 12mm பிரேசிங்லெஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. ஏன்னா லோடிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கனால நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த 3 ஃபில்டர் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரேசிங் கிளாஸ் நாமளே வந்து கொடுத்துருவோம். வித் சிலிக்கான் ஒன்று வந்து வந்துடும். ஸோ இந்த ஒரு 4 ஃபீட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசிங் கிளாஸ் வந்து கொடுப்போம். காரணம் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 1.5 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேசிங் கிளாஸ் வந்து நம்ம வந்து வச்சிருப்போம். 12 mm பிரேசிங் கிளாஸ் வித் வந்து சிலிக்கான் வந்து நம்ம வந்து நாமளே கொடுத்துருவோம். இந்த பாக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து நம்ம பிரேசிங் கிளாஸ் கொடுக்காத காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து கிளாஸ் ரேட்டும் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து வெயிட் வந்து அதிகமாக வெயிட் வந்துடும். சரிங்களா, அப்போ வந்து நீங்கள் அந்த கொரியர் சார்ஜஸ்க்கு நீங்கள் உங்கள் நியரபில் இருக்கக்கூடிய ஷாப்பில் வந்து அந்த கிளாஸ் நீங்கள் அழகாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 200 250 முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸு வித் கொரியரோட பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஒரு 400 கிட்ட வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பெரிய டேங்கை பொறுத்த வரைக்குமே வந்து 6 இன்ச்சுன்ட்டு அவங்களோட அகலம் என்னவோ அதை பொறுத்து வந்து அவங்களோட பேசிங் கிளாஸ் வந்து வேரி ஆகும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுன்ட்டு அவங்க டேங்க் சைஸ் இன்னும் அகலம் என்னவோ அதை பொறுத்து நம்ம வந்து கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். கொரியருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய கிளாஸ் வந்து ஆட் ஆகிறதுனால நம்ம வந்து கொரியர் வந்து இந்த பெரிய பாக்ஸுக்கு மட்டும் கிளாஸ் வந்து நம்ம கொடுக்கறதில்ல. சரிங்களா, அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, பிரதர் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரே பார் வந்து அனுப்பிச்சிருந்தீங்களா ஒரு கஸ்டமருக்கு, எனக்கே அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து அவருக்கு அனுப்பின கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 4 feet டேங்கு 4100 பவர் ரேட் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து ப்ரெஷரில் வந்து எல்லா ஓட்டையிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரே தண்ணி வந்து ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வந்து நான் சொல்கிறேன்னு, இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வந்து நம்ம இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்ப்ரே பார் வந்து இப்படி தான் வரும். ஸ்ப்ரே பார் இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்து உங்களுக்கு வந்து பரவி வந்து வரும். சரிங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அழுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சிங்களா, இப்போ வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக அழுக்கு இருக்கா, இப்போ நம்ம வந்து இதோட வாட்டத்தை வந்து மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம நான் கையிலே திருப்புற மாதிரி தான் வந்து கொடுத்தோம், ஒட்ட மாட்டேன், நான் கையில் திருப்புற மாதிரி தான் கொடுப்பேன். அப்போ திருப்பமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுக்காயிடுச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி மாற்றிக்கலாம், அப்படி இதையும் நம்ம மாற்றிக்கலாம், இதையுமே மாற்றிக்கலாம். இங்கெல்லாம் அழுக்காயிடுச்சா, ஓகே இங்கே ஃப்ரீயாக இருக்குதா, இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ கன்வீனியண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பாஞ்ச், ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ப்ரே பார் வந்து கொடுத்துருந்தோம் பெரிய பெரிய டாப் ஃபில்டருக்கே கூட. ஸோ அதில் சொன்ன மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பிரதர் இங்கே மட்டும் தான் உங்களுக்கு அழுக்காகி ஸ்பாஞ்ச் வந்து வேஸ்ட் ஆகுது, இங்கெல்லாம் எனக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து அனாமத்தான் இருக்குது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்ப்ரே பார் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கொயர் டைப்பில் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் செய்கிறோம். சரிங்களா, அதே வந்துட்டு ஒரு 20 வாட்ஸுக்குள்ள 25 வாட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபில்டருக்கு வந்து இதே மாதிரி ஸ்ப்ரே பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து எல்லா ஹோல்லையுமே பரவி வராது, ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அதுக்கு வந்து ப்ரெஷர் பத்தாது. உங்களுக்கு வந்து 35 வாட்டுக்கு மேலே கூடிய மோட்டரால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக பரவி கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நீங்கள் 4 feet டேங்குக்கு வச்சிங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றிட்டு வந்து உங்களுக்கு 4 அடிக்கு வந்து நிற்கும். அதனால் வந்து 4 அடி தாண்டி தண்ணி வந்து எல்லா ப்ரெஷர்லையுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வராது. அதனால தான் வந்து பெரிய பெரிய பாக்ஸுக்கு மட்டும் தான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பார் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சிங்கிள் ஸ்ப்ரே பார் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து சிங்கிள் ஸ்ப்ரே பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் அழுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பரவி வர மாதிரி ஸ்ப்ரே பார்லேயே வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, எல்லா சைட்லையுமே இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பார் வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 4K கிட்ட வந்து காஸ்ட் வரதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாண்டு ஸ்பாஞ்சு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் பேட். இதுவும் பெரிய ஃபில்டர் பேட் தான், இந்த சைஸுக்கும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பேட் இருக்கும். ஸோ பயோமீடியாஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயோமீடியாஸு, அண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸு, அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவியான பவர் ஹெட். ஸோ அதனால தான் வந்து இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வருது. ஸோ வந்து இந்த பாக்ஸ் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போடுங்க பிரதர்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னொரு வாட்டி கொஞ்சம் நான் தெளிவாக போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டு டைப் இருக்கும். இந்த நெட்டு டைப் மட்டும் நீங்கள் கழட்டிட்டு இதில் ஒரு லப்பர் இருக்கும். இந்த லப்பர்லையுமே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லப்பரில் பாருங்கள் 4 இடத்துல வந்து உங்களுக்கு வந்து முட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டேங்க், இது வந்து பாக்ஸுக்கு மேலே வரணும். சரிங்களா, இது வந்து பாக்ஸில் வந்து சமமாக உட்காந்துக்க ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் தான் வந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாக்ஸில் இப்படி போட்டனால லீக்கேஜ் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 பொட்டு 2 பொட்டு வந்து வருதுதான் சொன்னீங்க. ஸோ வந்து ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ப்ளைனாகிற ப்ளேஸை வந்து பாட்டமில் போட்டுடணும். சரிங்களா, பாட்டமில் இப்படி போட்டுடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே உப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டவுனில் போட்டுடணும். அடுத்து வந்து இது வந்து வெறும் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், நீங்கள் வந்து சாதாரணமாக போட்டிங்கன்னா உடஞ்சிரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இந்த மர டைப் மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி சுற்றினீங்கன்னா உள்ளே ஏறிக்கும். அவ்வளோதான், லைட்டாக உள்ளே ஏறிச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் டைட் பண்ண அப்படியே உங்களுக்கு உள்ளே போயிடும்.
அழுத்துனீங்கன்னா பாக்ஸ் கண்டிப்பாக உடஞ்சிடும். ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், உடஞ்சிரும். ஏன்னா ஓட்டை வந்து ரொம்ப ரொம்ப சுதராக போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா லீக்கேஜ் இஷ்யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டை வந்து கரெக்டாக ஒரு கூட உங்களுக்கு வந்து கேப் இருக்காது. அதனால மர டைப்லாம் உங்களுக்கு வந்து ஏறும். இதுலேயே உங்களுக்கு டைட்டு தெரியும். நீங்கள் டைட் பண்ணால் இங்கேயே டைட் ஆகிரும். பாருங்கள், இது ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு வாசம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லப்பர் வாசர் வந்து இது வந்து உங்களுக்கு மேலே வர மாதிரி, சரிங்களா, இந்த உப்பிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து மேலே வர மாதிரி வச்சு இப்படி கொடுத்துட்டு இந்த நெட்டை வந்து போட்டுரும். உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து இப்படி வரணுமா இப்படி வருமா இப்படி வேணால் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சுக்கிட்டு கை டைட் பண்ணாலே போதுமானது. நிறைய பேர் வந்து வீட்டில் அந்த கொரடா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு டைட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ண வேணாம். கை டைட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா கிரிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமமாக உட்காந்துருக்கும். நிறைய பேர் இந்த லப்பர் வாசல் வந்து திருப்பி போகிறதுனால தான் இங்கே ஒரு புட்டு 2 புட்டு தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுது. அப்படியே ஆனாலுமே பிரச்சனை இல்லை. இது ஒரு செட்டப்புங்களா. அடுத்தது வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயோமீடியஸ் வந்து அதிகப்படியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே தண்ணி இறங்கி போயிடும். அதுக்காக வந்து மேலே போட்டுட்டிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக நிற்கும். இது வந்து அதுக்காக தான், சரிங்களா. இது வந்து ஒரு 2 feet டேங்குக்குலாம் இந்த நிப்பிள் வந்து வராது. FTA வந்து உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் பயோமீடியஸ் பொறுத்தவரைக்குமே பண்ணக்கூடிய ப்ராசஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மீடியாஸுமே வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப அழுக்கு வருது பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸும் செராமிக் ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப அழுக்கு வரும். ஒரு 10 டைமுக்கு மேலே நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரோலை தான் நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து போயிடும், சரிங்களா. ஒயிட் வந்து ஒரு 2 வாட்டி வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணாலே போதுமானது. பாலுமே ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதுமானது. ஸோ எப்படி நம்ம ரோல் வந்து லோட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 பீஸ் தான் பிடிக்கும், சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து இதில் பிடிக்காது. ஏன்னா பாட்டமில் ஒரே மாதிரி சமமாக உட்காரதுக்காக இப்படி நீங்கள் வந்து இந்த ரோலை வந்து பாட்டமில் போட்டுக்கோங்க. பாட்டமில் போட்டு முடிச்சுட்டு எல்லா மீடியமே தனித்தனியாக கழுவணும். எல்லா மீடியமே ஒட்டுக்க போட்டு கழுவுனீங்கன்னா கலர் வந்து எல்லாமே மாறி போயிடும், சரிங்களா. தனித்தனியாக கழுவி முடிச்சுட்டு எல்லா மீடியமே வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பரவலாக போட்டுக்கோங்க, சரிங்களா. பரவலாக போட்டு முடிச்சுட்டு ஸ்பாஞ்ச் மட்டும் நீங்கள் எப்படி வந்து இது பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும்லாம் ஸ்பாஞ்ச் வந்து இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்பாஞ்ச் இது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த கேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும், தண்ணி வந்து ஃப்ரீயாக போகிறதுக்காக. நிறைய பேர் வந்து ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி அடைச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து விட்டுறணும், சரிங்களா. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பார் உட்காரும் அப்படி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்ப்ரே பாருக்கு மேலே ஸ்பாஞ்சு கொஞ்சம் இருக்கணும். ஆனால் வந்து ஸ்பாஞ்சு வந்து இந்த டேங்க் நிபிள் இருக்கு இல்லையா, டேங்க் நிபிளுக்கு வந்து உள்ளே இருக்கணும். இந்த இடத்துல கேப் உங்களுக்கு வந்து இருந்தால் தான் தண்ணி ஃப்ரீயாக போயிட்டு வரும், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறது வந்து இந்த FTA இருக்கு இல்லையா, FTA வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. பயோமீடியஸ் எல்லாமே நீங்கள் கொட்டி முடிச்சிங்கன்னா இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து வந்துடும். இவ்வளோ வந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிற மாதிரி. ஏன்னா மேலே வந்து பெரிய பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அரெஸ்ட் ஆகி மைக்ரோ டஸ்ட்லாம் வந்து இந்த ஃபில்டர் பேல அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்பாஞ்சில் வந்து மறுபடியும் உங்களுக்கு பியூரிஃபையான வாட்டர் மட்டும் கீழே உள்ள மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சாண்ட்விச் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்கள் சாண்ட்விச் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி வந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து டாப் ஃபில்டரோட பொசிஷன் இதெல்லாம். அதே மாதிரி லோட் பண்ணும்போது வந்து மீடியாஸில் வச்சு லோட் பண்ணும்போது ஒன்று மடியில் வச்சு லோட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பாட்டமில் ஒரு டப்பா ஏதாவது ஒன்று வச்சு ஹைட்டாக வச்சு லோட் பண்ணுங்க. ஏன்னா வந்து கீழே வந்து பெண்டு பைப் போகிறதுனால நீங்கள் தரையில் வச்சு லோட் பண்ணிங்கன்னா லோடாக இந்த பாக்ஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஹெட் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது.
ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத பர்சனுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த பெரிய பைப் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் வந்து வர மாதிரி ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்பை வந்து இப்படி போடணும். சரிங்களா? இப்படி இங்கேயும் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இப்படி இழுக்கும் போது ஃபுல்லி டைட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான். சரிங்களா? மறுபடியும் வேணால் இன்சர்ட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பைப்பு, இந்த மாதிரி ஒரு லைன் பைப் இருக்கும். ஸோ லைன் பைப் வந்து உள்ளே போட்டு, இல்லை ஒரு வாசர் கூட உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ரப்பர் வாசர் வந்து உங்களுக்கு வரும். இதை போட்டு டைட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். இது வந்து இதுக்கு மேலே வெளியே வந்து வராது. சரிங்களா? இது ஒரு பொசிஷனு. உங்கள் டேங்கோட சைஸ் பொறுத்து 2 ஃபீட்டாக இருந்தால் மேக்ஸிமம் பைப்பு தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பைப்பு வந்து கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்து வந்து கூடை, இந்த மாதிரி கூடையை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடையை போட்டுவிட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் டேங்கோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 2 ஃபீட் ஹைட்டு. சரிங்களா? 2 ஃபீட் ஹைட்டுக்கு இதை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னாவே போதுமானது. அது 1 அடி டேங்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1 அடி டேங்க் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஹைட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து மேலே வந்துடும். சரிங்களா? மோட்ரு வந்து தண்ணியில் எப்பயுமே வந்து முழுகி கீழே இருக்கணும். ஸோ இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப் அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா, இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்துடும். அதே வந்து ஒரு 1.25 அடி தான் டேங்க் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இருக்கீங்களா, அவங்க வந்து இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப்பை வந்து ஒன்று எடுத்துருங்க. இந்த பைப்புமே தேவைப்படாது. அழகாக நீங்கள் வந்து இந்த ஒரு பெரிய பைப்பு, ஒரு சின்ன பைப்பு இருக்கு இல்லையா, இதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணாலே வந்து போதுமானது. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹைட் வந்து வந்துடும். ஸோ ஒரு 1 அடி டேங்குக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பைப் எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி லைன் வர பைப்பு வந்து ஃபஸ்ட்டு பெருசு, ரெண்டாவது வந்து சின்னது வந்து உள்ளே வரும். சரிங்களா? இந்த லைன் போட்டிருக்க பைப்பு. மீதி பைப்பெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் வரும். ஸோ இந்த மோட்டர் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேர் பாட்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கீழே வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. அதே நீங்கள் சேண்டு போட்டிருந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் கொடுத்து, கீழே ஒரு ஸ்டோன் கொடுத்து அதுக்கு மேலே மோட்டர் வந்து தூக்கி வைங்க. சேண்டு சேர்த்து இழுத்துச்சுன்னா மோட்டர் வந்து ஃபுல்லாக ஃபேன்லாம் உடஞ்சி போயிடும். ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து நல்லா வந்து சேண்டில் வந்து முக்கி வச்சுருந்தாரு, ஃபேனெல்லாம் உடஞ்சி போச்சு, மோட்டர் ரிப்பேர்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பார்த்தா ஃபேன்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. கேட்டதுக்கு சேண்டில் வந்து சப்போர்ட்டுக்காக நல்லா குத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். சேண்டெல்லாம் இந்த மோட்டர் வந்து ஈஸியாக வந்து எடுத்துரும். சரிங்களா? அதனால் வந்து சேண்டு வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்னதாக ஸ்டோன் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மோட்டர் வந்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டாப் ஃபில்டர் பாக்ஸ் வந்து இவ்வளோ வந்து பாக்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகம் கிடையாது. ஸோ குவான்டிட்டி நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சி போயிடும். சரிங்களா? ஸோ ஆனால் ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே, ஏன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தா எனக்கு இவ்வளோ பாக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்காது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 வருஷத்தில் வந்து இவ்வளோ பாக்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே அது பெரிய விஷயம் தான். காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தா இவ்வளோ பாக்ஸ் நமக்கு வந்து போயிருக்காது. நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் விற்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து நான் கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். ஸோ எவ்வளோ பெரிய டேங்குமே இந்த பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். கிளாரிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து சூப்பராக இருக்கும். வேறு எந்த ஃபில்டருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல மாட்டேன். சரிங்களா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட டேங்க் வரைக்கும்லாம் வந்து மெயின் ஃபில்டர். அதாவது 4x1.5x1.5 இருக்கு இல்லையா, அந்த டேங்குக்கு மட்டும் இது வந்து மெயின் ஃபில்டர். மீதி வந்து 4x2x2, 5x2x2, 6x2x2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேங்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து அடிஷனல் ஃபில்டர் தான். ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து எடுக்கிறதும் ப்ளஸ் வந்து அடிஷனலாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் தான். இது வந்து நீங்கள் பெரிய பெரிய டேங்குக்கு போட்டு நீங்கள் சம்பிள் எதிர்பார்க்கக்கூடிய கிளாரிட்டி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஃபில்டர் வந்து ஆகா ஓகும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இது வரைக்கும்லாம் ரிசல்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த 4 ஃபீட் டேங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்லேயே உங்களுக்கு வந்து ரன் ஆயிரும். ரன் ஆனால் கூட உங்களுக்கு இதே கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் சப்போர்ட் வந்து பண்ணும். இதே வந்து 4x2 போட்டிங்கன்னா இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் இப்போ வந்து சம்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த சம்ப் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபில்டர் போட்டால் கூட உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வந்து 4x1.5x1.5 டேங்குக்கு வந்து வந்துடும். பெரிய பெரிய டேங்குக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை மட்டும் எடுக்கிறது தான் இதோட வேலை. தண்ணி வந்து 40% பார்த்தீங்கன்னா வந்து கிளாரிட்டி வச்சுக்கும். மீதி வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அளவான ஃபீடிங் பண்ணுறதும்
ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது தான் உங்கள் டேங்க் கிளாரிட்டி வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து கால் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் உங்கள் இடத்துக்கு வந்து சேரும். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் தேவைப்பட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.